உதயநிதி ஸ்டாலின் வந்து சிஎம் விஜயும் டிவிகேவும் நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணி அட்டாக் பண்ணாப்புல. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். உதயநிதி ஸ்டாலின் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முந்தின நாள் டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாப்பியாட்டிருக்கு. டிவியில் வந்து சிஎம் விஜய் வந்து எல்லா சாராய் கடையும் எல்லாத்தையும் நிறையா இழுத்து மூட சொல்லிட்டாப்புல. ஸோ அதை பார்த்த உடனே உதயநிதிக்கு வந்து பயங்கர ஷாக் அண்ட் சேட்னஸ் வந்துச்சு போல இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இப்போவே வந்து வெறும் 59 சீட் தான் ஜெயிச்சாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு மெயின் மோட்டிவேட்டரே தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் மணி ஃப்ளோ வந்து இந்த சாராய் கடையில் தான். ஸோ அது போனதுக்கப்புறம் எப்படி அடுத்த எலெக்ஷனுக்கு ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் ஒரு கோலே இல்லாமல் எப்படி இருக்கிறது. ஸோ ரொம்ப டல் ஆகிட்டாப்ல பட்டிருக்கு. ஸோ சரி வாங்கடா நம்ம 2-3 ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ்லாம் போய் நாளைக்கு அசம்பிளியில் பேசலான்னு போட்டு அப்படியாட்டிருக்கு. ஸோ ஒன்று வந்து டிவிக்கு வந்து ஒரு கட்சியோட குதிரை பேரம் பண்ணாங்களாமா. அந்த கட்சி ஆக்சுவலி தன்னோட எல்லா எம்எல்ஏவும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஒரு ரிசார்ட்டில் கோழி பண்ண வியாபாரம் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த கூண்டுக்குலேருந்து ஒரு எம்எல்ஏ தப்பிச்சு வந்து விட்டா போதும் சாமின்னு ஹாப்பியாக டிவிகேவோட ஜாயின் பண்ணிட்டாப்புல. டிவிகேவும் ஹாப்பியாக வெல்கம் பண்ணிச்சு. இதை நீங்கள் என்னமோ வந்து ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க. இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னென்னா சிஎம் விஜய் வந்து ஓப்பனாக பிரிஞ்சு போன கட்சி லீடர்கிட்ட ஓப்பனாக இன்விடேஷன் கொடுத்துறாம டிவிகேக்கு ஜாயின் பண்ணுறது. இதில் உதயநிதி என்ன மென்ஷன் பண்ணா அப்படின்னா இந்தியாவிலே இந்த மாதிரி எந்த கட்சி லீடருக்கு தில்லு இருக்காதுன்னு தான் மென்ஷன் பண்ணீங்க. தேங்க்யூ அந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு. இந்த தில்லு எப்படி சிஎம் விஜய்க்கு வருதுன்னா அவரோட எண்ணங்கள் வந்து ஓப்பன் அண்ட் டைரக்டாக இருக்குது. அவர் வந்து கிளியராக இருக்கார். நேர்மையாக மத சார்பற்ற ஆட்சி நடத்தணுன்ட்டு. அதுதான் அவருக்கு அந்த தில்லும் தைரியமும் கொடுக்குது. உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் ஆனஸ்டி பற்றி பேசுகிறீங்க. நைஸ் ஜோக். கவர்மெண்ட் கஜானா போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா டீப் மைனஸில் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து செந்தில் பாலாஜிட்ட டீப் ப்ளஸில் காசு இருக்குன்னு சொல்லி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஒரு பக்கம் டீப் மைனஸில் இருக்குது, ஒரு பக்கம் டீப் ப்ளஸில் இருக்குது. ஸோ எங்கேருந்து எங்கே மணி ஃப்ளோ ஆயிருக்குன்னு நம்ம யோசிச்சுக்கலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய நம்ம கணக்கு வாத்தியாராக இருக்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் வந்து ஆனஸ்டி பற்றி பேசுகிறீங்க, நீங்களும் உங்கள் கட்சியும். உதயநிதி நீங்கள் உங்கள் கை ஏன் நடுங்குது நீங்கள் பேசுகிறப்ப? எனக்கு புரியுது. பிகாஸ் நான் அங்கே இருந்திருந்தால் எனக்கும் கை நடுங்கியிருக்கும். பட் நான் வந்து இருந்திருந்தால் புதுசாக வந்திருப்பேன். நீங்கள் சீனியராக